வருஷத்துல கொலைகள் ஒரே பேட்டர்ன்ல நடக்குது. இதுக்கான காரணம் என்ன, யார் அதை செஞ்சானு கில்லரை தேடி நானி களத்துல இறங்குறாரு. இதுக்கு அடுத்து நடக்க போற ரத்தம் திரிக்கிற சம்பவங்கள் தான் ஹிட் 3. எனக்கு இந்த படம் ஒரு ஓகே டு டீசன்ட் வாட்சா இருந்தது. ஹிட் 1 எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹிட் 2 நல்லா இருக்கும், பட் ஹிட் 1 அளவுக்கு இருக்காது. ஹிட் 1 and 2ல இன்வெஸ்டிகேஷன் தான் மெயினா இருக்கும். ஆனா இந்த ஹிட் 3ல ரத்தம் திரிக்கிற ஆக்ஷன் சீன்ஸ் தான் மெயினா இருக்கும். 100 பேர் 200 பேர் வந்தாலும் ஹீரோ ஒத்தாலா நின்னு காலி பண்ற மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. பட் மத்த ரெண்டு பாட்டும் அந்த மாதிரி இருக்காது. ஆக்சுவலா ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஃபேன்சிஸை பேன் இந்தியா லெவல்ல இங்க கொண்டு போகணும்னு பிளான் போட்டிருக்காங்க போல. அதனால இங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணிதான் ஆகணும். ஹிட் 4ல கூட ஒரு பெரிய தமிழ் ஹீரோவை லீடா கொண்டு வர போறாங்க. அதுக்காக அந்த ஹீரோவோட கேமியோ போஸ்ட் கிளைமேக்ஸ்ல இந்த படத்துல இருக்கு. மூவி பாக்குறப்ப அந்த போஸ்ட் கிளைமேக்ஸ் கேமியோ மிஸ் பண்ணாதீங்க. மார்க்கோல உனிமுகந்தன் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த ஹிட் 3ல நானி செகண்ட் ஹாஃப்ல வெள்ளை கோட் போட்டு அழகா வருவாரு. ஆனா மூவி முடியறப்ப அந்த வெள்ளை கோட் சிகப்பு கோட்டா மாறி இருக்கும். சோ அறுக்கிறது வெட்டுறது குத்துறதுன்னு எக்கச்சக்கமான ரத்தம் இந்த படத்துல தெரிக்கும். ஆக்சுவலா இந்த படம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ற விதத்துல இல்லாம ஆக்ஷன் த்ரில்லர் ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ற விதத்துல வந்திருக்கு. இந்த படத்துல மைனஸ்னு பார்த்தாக்கா வைலன்ஸ் தான். ஏன் இந்த அளவு வைலன்ஸ்னு கண்டிப்பா உங்களை ஃபீல் பண்ண வைக்கும். குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல ஸ்குவிட் கேம் இன்னும் சில ஹாலிவுட் படங்கள்லாம் ஞாபகப்படுத்துற விதத்துல இருக்கும். டியூரேஷன் ரொம்ப லென்த்தா இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இந்த மாதிரியான ஸ்டோரி லைன் உள்ள படங்கள்ல லாஜிக் தேவை. ஆனா இந்த படத்துல லாஜிக் சுத்தமா கிடையாது. இவங்க லைட்டா வயலன்ஸையும் டியூரேஷனையும் கொஞ்சம் கம்மி பண்ணி இன்வெஸ்டிகேஷனை அதிகமாக்கி லாஜிக்கோட இந்த படத்தை எடுத்திருந்தா கண்டிப்பா இந்த படம் ஒரு சூப்பரான மூவியாவே வந்திருக்கும். இது ஒரு ஏ சர்டிஃபைட் மூவி. ரத்தம் திரிக்க திரிக்க ஒரு ஆக்ஷன் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணலாம். ஹிட்டோட அடுத்த பார்ட்ல நம்ம தமிழ் ஹீரோ வர போறாரு. அதுக்கான லீடு இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல இருக்கு. சோ ஹிட் 4 பார்க்கணும்னா இந்த படத்தை நீங்க பார்த்துதான் ஆகணும். இந்த படம் உங்களை பெருசா ஏமாத்தாது. டைம் பாஸ் பண்ற விதத்துல ஒரு ஓகே டு டீசன்ட் வாட்சான மூவியா கண்டிப்பா இருக்கும். பார்க்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. மூவி தமிழ் டப்பிங்லேயே இப்போ ரன் ஆகுது.